அனிதா, பார்த்திபா, என்ன காரியம் பண்ணிட்ட? சாரிம்மா, என்னையும் ஏமாத்திட்டு ராகவியும் ஏமாத்திட்டு என்னால வாழ முடியாது. ரஜினி தான் என் ஏஞ்சல், அவங்க தான் என் வாழ்க்கை. வாயை மூடுறா. நம்பிக்கை துரோகி. 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு சபையில பேச அசிங்கமா இல்ல உனக்கு? அக்கா, அனிதா, சத்தியமா எனக்கு தெரியாது அனிதா. ப்ளீஸ் என்ன நம்பு. என் பேரு கூட சொல்லாத. இந்த ஃப்ராட் கூட சேர்ந்து நீ ஃப்ராட் தனம் பண்ணிட்டு சாரியா சாரி. சீ போடி. அனிதா, பேசாதீங்கம்மா, யாரும் பேசாதீங்க சொல்லிட்டேன். ஏய், உன்னை பத்தி ஒவ்வொருத்தரும் என்கிட்ட சொன்னதெல்லாம் நம்பாம உன்னை நம்புனேன்டி. வேண்டான்னு ஒதுங்கி போனவளை இழுத்து இழுத்து கூட வச்சுக்கிட்டு எல்லா பிரச்சனையும் பண்ணது நீங்க. பாத்தியாடா, நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சதுக்கு எனக்கு இது தேவைதான்டா. அனிதா, எங்க குடும்பம் சுயநலமான குடும்பம், ரஜினியை விட்டு கொடுத்துருவோம் தானே எப்பவுமே பேசுவ. இப்போ நாங்க பேசுறது உனக்கு கஷ்டமா இருக்கா? தயவு செஞ்சு எல்லாரும் நிறுத்துறீங்களா ப்ளீஸ்? உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவ என் ஃப்ரெண்டு. நீ நிறுத்து ரஜினி. இன்னொரு தடவை என்ன ஃப்ரெண்டுன்னு சொன்ன அவ்வளவுதான். என் மூஞ்சிலேயே முழிக்காத சொல்லிட்டேன். அனிதா, அந்த மாதிரிலாம் சொல்லாதடி. அனிதா, ஏன் பாரு. அக்கா, ரஜினி மேல எந்த தப்பும் இல்ல. போயிடு பேசாம. நீ அவ்வளவு நடிக்கிற நடிப்பை பார்த்து ஏமாந்து போற லூசு நினைச்சியா? அனிதா, நம்ம பார்த்திபன் பண்ண தப்புக்கு அவங்க மேல ஏன் கோவப்படுற? விடு, அடுத்து என்ன நடக்கணுமோ அதை பாரு. நான் என்னப்பா பண்ணணும்? இதுக்கப்புறம் எல்லாத்தையும் உங்க பையனையே பாத்துக்க சொல்லுங்க. எனக்கும் இவங்களுக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் இல்ல. அனிதா, அனிதா போகாத அனிதா. ரஜினி, அனிதா நீ இருடி. எல்லாம் இவரால. அக்கா விடு என்ன. எப்படி இருந்தாலும் பார்த்திபன் நம்ம வீட்டு மாப்பிள்ள. அம்மா, அவங்க அடிச்சா கூட பரவாயில்ல, விடுங்க. நான் செஞ்சது தப்புதான். ஆனா ரஜினி இல்லாம வேற ஒரு பொய்யான வாழ்க்கைய என்னால வாழ முடியாது. ரஜினி, கிட்ட வராத. என் பேரு கூட நீ சொல்லாத. என்ன நீ ஏமாத்திட்டல்ல? உன்னை நான் நம்பின பார்த்திபா, நம்பின. ரஜினி, என்ன கொஞ்சம் பேச விடு. என்னடா பேச போற? என்ன பேச போற? நீ பேசுறது நான் ஏன் கேட்கணும்? ஓ, இந்த தாலி கட்டிட்டோங்கிற உரிமையில பேசுறியா? இது இருந்தா தானே நீ பேசுவ. இது இல்லன்னா நீ பேச மாட்டல்ல. ரஜினி, 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 என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? பத்மாமா, பாத்தீங்களா பத்மாமா, இந்த பார்த்திபன் என்ன பண்ணிட்டான்னு பாத்தீங்களா? என் கழுத்துல. ரஜினி, நீ முதல்ல அழறத நிப்பாட்டு. நீ வருத்தப்படுற மாதிரி எதுவுமே நடக்கல.
என்ன சொல்றீங்கம்மா? இது வருத்தப்படுற மாதிரி விஷயம் இல்லையா? நான் அவனை எவ்வளவு நம்பினேன். இது துரோகம் இல்லையா பத்மாமா? அவ மனசுல நீ இருக்கிறது உண்மைதானே ரஜினி? அது எல்லாருக்குமே தெரியுமே. அப்புறம் எப்படி இது துரோகமாகும்? அவன் ராகவிய கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சான். அமைதியா தான் இருந்தான். அது மட்டும் இல்ல, நான் அனிதாவுக்கு வாக்கு கொடுத்தேன். ராகவிக்கு சத்தியம் பண்ணியும் கொடுத்தேன். ஆனா இல்ல ரஜினி, ராகவிய கல்யாணம் பண்ணியே ஆக வேண்டிய சூழ்நிலைக்கு எல்லாரும் பார்த்திபனை கொண்டு போய் நிக்க வச்சிட்டீங்க. பத்மாமா, ஆனா அவன் அமைதியா இருக்கல. கடைசி நிமிஷம் வரைக்கும் அவன் உனக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருந்தான். ஆனா நானும் கடைசி வரைக்கும் வேண்டாம் தானே சொல்லிட்டு இருந்தேன். சரின்னு எப்பவுமே சொல்லலையே. அனிதாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம் தான் எனக்கு முக்கியம்னு நான் சொன்னேனே பத்மாமா. உன் மனசை விட்டு அவன் போகவே இல்லையே. அப்புறம் இந்த சத்தியத்துக்கு என்ன அர்த்தம் இருக்கு சொல்லு? நீங்களும் ஏன் அவன மாதிரியே பேசுறீங்க? சரி, என் மனசுல அவன் இருந்ததாவே இருக்கட்டும். அதுக்காக அவனை வேண்டான்னு சொல்ல எனக்கு உரிமை இல்லையா? அவன் கல்யாணம் பண்ணிக்க தான் உன்னை விரும்பினான். உனக்கும் அவனை கல்யாணம் பண்ணிக்க எல்லா உரிமையும் தகுதியும் இருக்கும்போது நீ எதுக்கு அதை வேண்டான்னு சொல்லணும்? எனக்கு அனிதாவோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம். அவ அப்படி நினைக்கலையே. ரஜினி, எப்பவுமே நீ மட்டும்தான் எல்லாரும் முக்கியம்னு நினைக்கிற. ஆனா அவங்க யாரும் அப்படி நினைச்சு கூட பார்க்கல. ஆனா நீ முக்கியம்னு நினைக்கிறது பார்த்திபன் மட்டும்தான். நீ அவனையே தூக்கி போட பார்த்தல. நான் முக்கியம்னு அவன் நினைக்கல. நினைச்சிருந்தா என் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்திருப்பான். இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க மாட்டான். அப்படி இல்லம்மா. இல்லம்மா, எல்லாரும் என்ன பத்தி என்ன நினைச்சிருப்பாங்க? ஆ? அனிதா பேசின எல்லாத்தையும் கேட்டீங்கல்ல? நானும் சேர்ந்து இதெல்லாம் பண்ணிட்டேன்னு நினைச்சிட்டா எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? அவ உன் ஃப்ரெண்டு தானே. நீயும் அவன் கூட சேர்ந்து பண்ணிருக்கன்னு நினைச்சா அது ஃப்ரெண்ட்ஷிப்கே அர்த்தம் இல்ல.